பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: மாமிச கண்களால் பார்த்து தீர்ப்பிடாதீர்கள். ஆதார வசனம் யோவான் 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தேவ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களை, பவுல் தன்னுடைய நிருபங்களில் மாம்சத்தின்படி நடப்பதற்கும் ஆவியின்படி நடப்பதற்கும் இதனுடைய வித்தியாசத்திற்கும் விளைவிற்கும் உள்ளதை தெல்ல தெளிவாக காட்டுகிறார். அதுவும் ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தில் இதை வலியுறுத்தி காட்டுகிறார். மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது என்கிறார். மாமிசத்தின்படி யாரையும் பார்த்து தீர்ப்பிட வேண்டாம், மரியாதை செலுத்த வேண்டாம் என்று வேதம் அறிவுரை கூறுகிறது. அப்படியென்றால் என்ன? ஒரு மனிதனுடைய வெளி தோற்றம், தோரணை, அந்தஸ்து, அதிகாரம் இவைகளின் மீது தேவனுக்கு வெறுப்பு இல்லை. ஆனால் இது ஒரு மனிதனை ஆளக்கூடாது, ஒரு மனிதனை அளவிடக்கூடாது. இது அழிந்து போகக்கூடியது, மாறக்கூடியது மற்றும் பெருமையை வரவழைக்கக்கூடியது. இது உயர தூக்கி பிடிக்கும்போது நற்குணங்கள், தயை, தாழ்மை, பணிவு, தெய்வ பயம் மறைக்கப்பட்டு விடுகிறது. அப்பொழுது பலவான் ஆளுகை செய்வான், குணவான் மிதிக்கப்படுவான். இது தேவநீதி அல்லவே. பவுல் 2 கொரிந்தியர் 5:16 இப்படி வலியுறுத்தி காட்டுகிறார். இதோ முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம் என்றார். லூக்கா 18 பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபம் பண்ண தேவாலயத்திற்கு போகிறார்கள். பரிசேயன் தன் யார் என்பதையும் தேவனுக்கு என்னெல்லாம் செய்கிறான் என்பதையும் தனது பக்தியையும் தான் மற்றவருடைய மேம்பட்டவன் என்பதையும் சொல்லி ஜெபிக்கிறான். ஆயக்காரனோ அவனிடம் இந்த தகுதி ஏதுமில்லை. தனக்கு தேவனுடைய இரக்கம், கிருபை வேண்டும் என்பதை சொல்லுகிறான். தேவனே, பாவியாகி என் மேல் இரக்கமாயிரும் என்றான். லூக்கா 18:13. பரிசேயன் அல்ல, இந்த பாவியாகி ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டு, அதாவது தேவ கிருபை பெற்றான், இரக்கம் பெற்றான் என்கிறது வேதம். ஆனால் நாம் சொல்லலாம், பேச்சுக்கு வேண்டுமானால் இது பொருந்தும். நடைமுறையில் பணம், பதவி, அதிகாரம் இவைகள் தானே பேசுகின்றன, சாதிக்கின்றன என்று இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் காரியம் கர்த்தராலே தீரும் என்று. முடிவரை எழுதுகிறவர் கர்த்தர். இந்த மாமிசம் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு, இடத்திற்கு மட்டுமே இழுத்து செல்லும். அதிகாரங்கள், ஆளுமைகள், பணபலம், ஆள்பலம் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு கட்டாய் இழுத்து செல்லும். முற்றுமுடிய ரட்சிக்காது, மனுஷனை ஆக்கினைக்கு தப்புவிக்காது, நல்ல வழியில் நடத்தாது. ஆனால் மனிதனுடைய நீதியோ அவனுக்கு கிரீடத்தை கொடுக்கும், ஜீவ கிரீடம், நித்திய ஜீவனை கொடுக்கும். ஒரு மனிதனுடைய நீதி, அதாவது சொந்த நீதி, குப்பை, கந்தை. ஆனால் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இதுதான் தேவ நீதியை பெறுதல். இந்த நீதியை உடையவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த நீதியை உடையவன் இங்கேயும் வாழ்வான், பரத்திலும் அவனுக்கு இடம் உண்டு. இது தேவனால் கிடைக்கும் தீர்ப்பு. இதை மறுதலிக்க, பிடுங்கிக் கொள்ள எவராலும் முடியாது. யோசேப்பை ஏன் ஜெயிலில் போட்டார்கள்? அவனை மாமிசத்தின்படி தீர்ப்பு செய்ததால். அவன் அடிமை, அவனுக்கு பரிந்து பேச யாரும் இல்லை, பணபலம், ஆள்பலம் இல்லை, தடுத்து நிறுத்த யாரும் இல்லை. ஆனால் தேவனோ அவனுடைய உள்ளத்தை பார்த்தார், அவனுடைய நீதியை பார்த்தார். அது என்ன நீதி? தன்னை தேவன் கவனித்து கொண்டே வருகிறார் என்று தேவனுக்கு பயந்தான் யோசேப்பு. இதை கண்ணுற்ற தேவன் அவனோடே இருந்து அவனுடைய மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றினார், உயர்த்தினார். மனிதன் செய்த தீர்ப்பிற்கும் தேவன் கொடுத்த தீர்ப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். மனிதன் குழியில் போட்டான், விற்றான், ஜெயிலில் போட்டான். தேவனோ அடிமைத்தனத்திலிருந்து அரசாள வைத்தார். இதை பிடுங்க எவராலும் முடியாது. பவுல் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன். முரட்டுத்தனமாக கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினான். இவனது மாமிச பலத்தை பார்த்து மக்கள் பயந்தனர். ஆனால் தேவனோ பவுலுடைய உள்ளத்தை பார்த்தார், தனக்காக கொண்ட பக்தி வைராக்கியத்தை பார்த்தார். அறியாமையினால் இப்படி செய்கிறான் என்று பவுலை அப்போஸ்தலர் 9 தம் பக்கம் இழுத்து கொண்டார், மடை மாற்றி கொண்டார். தேவ நீதியை பவுலுக்கு கொடுத்தார். நாமும் நமது உறவுகளிலே, நட்பு வட்டாரங்களிலே தோற்றத்தை பார்த்து தீர்ப்பிடக்கூடாது, பேசக்கூடாது. அவருடைய இரக்கம், தாழ்மை, தெய்வ பயம், ஆவியின்படி நடக்கும் நடத்தை இவைகளை வைத்து அவர்களுக்கு கனம் செய்ய வேண்டும். சரிது அறிமுகமான தெரிந்த நபர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு எப்படி நீதியின்படி செய்வது, தீர்ப்பிடுவது, தெரிந்தெடுப்பது, ஐக்கியம் வைத்துக் கொள்வது கவலை வேண்டாம். உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் காட்டி கொடுப்பார், நீங்கள் தாகத்தோடு கேட்டால். 1 சாமுவேல் 16 ஈசாயின் மகன்களில் ஒருவனை ராஜ அபிஷேகம் பண்ணு என்றார் கர்த்தர்
சாமுவேல் தீர்க்கதரிசியிடம். இவன் ஈசாயின் மகன்களை தோற்றத்தை பார்த்து இவனாத்தான் இருக்கும் என்று ஒவ்வொருவராக முடிவு எடுக்கையில் கர்த்தர் இவன் அல்ல என்று எல்லோரையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டார். கடைசியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது வரவழைக்கப்பட்ட போது இவன்தான் என்றார். நீங்கள் தேவனோடு எப்போதும் தொடர்பு எல்லையிலே இருப்பவர் என்றால் ஆவியானவர் சகலத்திற்கும் உதவி செய்வார், காட்டி கொடுப்பார். இவர்களோடு ஐக்கியம் வேண்டாம், இவர்களோடு வெளியில் போக வேண்டாம், இவர்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, இவர்கள் அல்ல என்று அழகாக காட்டி கொடுப்பார். நாம் முகத்தைத்தான் பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நாம் தவறான தெரிந்தெடுத்தில் செய்து தவறாதபடி நம்மை வழி நடத்துகிறவர். சரியானதை கண்டுகொள்ள உதவி செய்வார். ஜெபிக்கலாம். உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கிறவரே, எங்களை சரியான நபர்களோடு தொடர்பு கொள்ளவும் தேர்ந்தெடுக்கவும் மாப்பிள்ளை பெண் விஷயத்தில் தேர்ந்தெடுக்கும் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.